நடத்தியதற்காக உமக்கு நன்றி. எனக்கு அந்த நிலாவை பார்க்கும் போதெல்லாம் நான் என் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குடா. பாரு, அந்த நிலாவை சுத்தி அதே இருட்டு. ஆமா இல்ல, எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா நம்ம பிறந்தோம் இன்னும் நம்ம வாழ்க்கை இருக்கேடா. தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே, மனம் எங்கும் மயங்கிடும் பொழுது. வார்த்தையா இது மௌனமா, வானவில் வெறும் சாயமா, வண்ணமா மனம் மின்னுமா, தேடி தேடி தொலைந்திடும் பொழுது. கனவு நிலைக்குமா, தினம் காண கிடைக்குமா, உன் உறவு வந்ததால் புது உலகம் பிறக்குமா. கோழி உந்தன் கரங்கள் தீண்ட தேவனாகி போனேனே, வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடியை பார்த்தேனே. தட்டு தடவுகின்ற பார்க்கையிலே பாத சுவடு ஒன்று தெரிகிறதே, வானம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான், வாழ்ந்து பார்த்து வீழ்ந்திடலாமே. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. நிலவே வா, நடை போடு மெதுவா மெதுவா, அழ
அழகே உன் பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு படிசாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது It was spectacular art. Namaskaram.
விவேகம் கொண்ட மேதை, விடுதலை வேண்டி தெரிவு செய்த பாதை, வெள்ளையனை எதிர்த்து வீரிட்டெழுந்த வீராங்கனை, சேதுபதி குலத்தினிலே செல்லமுத்து முத்தாத்தாள் மாதரசி பெற்றெடுத்த மாவீரர் மங்கை, ஆயுத பயிற்சியிலே ஆணுக்கு சரிநிகர் இவள், முத்து வடுகநாதரின் 3 முடிச்சு, பரங்கி கோட்டத்தை வாழ் கொண்டடக்கியவள், ஆடு மேய்த்த உடையாளுக்காய் கோயில் எழுப்பியவள், வாழ்வளரின் பெண்கள் படை கட்டியவள், மருது பாண்டியரை தளபதியாக்கியவள், அன்பும் பண்பும் கொண்ட அகலி இவள் அன்பு தோழி. மன்னன் ஹைதர் அலியின் பாராட்டை பெற்றவள், உலக வரலாற்றில் முதல் தற்கொலைப்படை குயிலியை நேசித்தவள், அந்நிய கொடியை அகற்றி அனுமன் கொடியை பறக்க விட்ட மகாராணி வீரமங்கை வேலு நாச்சியார். பதினெட்டாம் நூற்றாண்டின் வெள்ளைய இனத்தவரின் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வாள் கொண்டு போராடி மண்மீட்ட ஒரு வீர தமிழச்சியின் புதைக்கப்பட்ட வரலாறு. தன் மன்னனை கொன்றவரை போர்க்களத்தில் வென்று மண்டியிட வைத்து மீண்டும் பரங்கியரிடமிருந்து சொந்த நிலம் மீட்ட வீரமங்கையின் உண்மை கதை. ஆயிரம் ஆயிரம் பெண்படை திரட்டி வாழ்பயிற்சி கொடுத்து எதிரியை முழல வைத்த பேராளுமையின் தனி வடிவத்தாய் அவள். இதோ சில மணித்துளிகள் அற்புதம். படையணியரே, எதிரியால் எந்நேரமும் நமக்கு ஆபத்து வரலாம். எல்லைகள் ஒவ்வொன்றிலும் நிறுத்துங்கள் நம் படைகளை. வெற்றிவேல்! எடுத்து வாருங்கள் பூஜை பொருட்கள். ஈஸ்வரா. சத்து போயிட்டா முத்து வரகநாதா. கோட்டைக்குள் சிறுநரி கூட்டம் நுழைந்ததடா. அங்க மறவர்கள் வாழும் எம் நாட்டில் தன்கொடி வெள்ளையன் ஏற்றிடவோ. காளையர் கோவில் கோட்டைக்களம் தன்னில் காவு கொடுத்த கண்மணிகள் வீர குருதி உறையும் முன்னே இந்த வேலு நாச்சியார் சபதம் எடுத்திடுவாள். மன்னன் உயிரை குவித்திட்ட பாதகர் மண்டியிட்டு காலில் வீழ வைப்பேன். ஆன்றோர் ஸ்மித்தை பாடையில் ஏற்றியே பாலும் நரகத்துக்கு அனுப்பிடுவேன். சத்தியமே, இது சத்தியமே, சரித்திரமாகும், கண்டிடுவீர்.
உனக்கு துளிவிருந்தால் என் கணவருடன் நேருக்கு நேர் மோதி இருக்கலாம். துட்டன் நவாப்பனுடன் சேர்ந்து ஏன் என் கணவனை கொன்றான்? உன் படை அழிவது நிச்சயம். இது என் உயிரில் ஓடும் குருதி மேலாடை. இதுவே என் சபதம். ஆபாசத்தோடு திரும்பி போய்க் கொண்டிருக்கிறார். வீரர்களே, அவளை நாம் சிறை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நமக்கு பெரும் ஆபத்து. என்ன சொல்றீங்க? தாமசித்தான் சிவாங்க சிவன் அவள் வசமா. நாளை அவன் சிம்மாசனம் ஏறுவான். வானர்கள் புறப்படுங்கள். நாம் தாமசிக்கும் ஒவ்வொரு கணமும் அவள் செல்லும் திரை எல்லை தாண்டி. வீரர்களே, விரைந்து வாழ். நிறுத்துங்கள் எல்லைகளில் நம் படைகள். குயிலி, பயிற்சியை ஆரம்பிக்கலாமா? தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா? உடனே தொடங்கலாம். பெரிய மருது, ஏதேனும் செய்தி உண்டா? நம் அரசரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற பாஞ்சோரும் ஜோசப் மித்தும் நாட்டுக்கு திமிராக வலம் வருகிறார்கள். மக்களுக்கு தொல்லை பல கொடுக்கின்றனர். சிவகங்கை சீமை ஆங்கிலேயரின் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதின் கோபம் நீர் பூத்த நெருப்பாக உள்ளது. தாய் பசுவை பிரிந்த கன்று போல் தங்கள் பிரிவால் மக்கள் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கின்றது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பழி தீர்க்கும் வரை அது அணையாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறு நரிகளா? இனியும் அனுமதிக்க முடியாது. கேழல் இனம் போல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நாம். வீட்டிற்கும் கண் நோக்கி வேலைட்டி வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். புலியை முழத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள். நம் தாய் மன்னன் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியரின் தலைகள் கழற்காய்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் ஹனுமன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காக தான். நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும். நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். நாம் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு கோபாலரிடம் ஆலோசனை பெறலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன். நாடு இங்கதான் போயிருக்கோன்னு தெரியல. எங்க போயிருக்கோம்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, அம்மா, நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டு நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் குறை வன்மையையும் வீரத்தையும் செல்வ பலத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரை வயிற்று கஞ்சிக்கும் வழியின்றி தவிக்கின்றனர். எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இங்கும் வரலாம். உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். Nachiar must have gone this way. We can ask the goatherd woman. இந்த பக்கம் வேல்நாச்சியார் வந்தாரா? நீ பார்த்தாயா? இங்க ராணிய பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்கள்? அதை சொல்ல மாட்டேன். Tell them that their hands will be cut off and kill them if they refuse to say. சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும்.
என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? அப்படி என்றால் வெட்ட வேண்டியது கைகள் இல்லை, உன் தலையை. మహారాణి వారు వేం చేస్తున్నారు? వీరత్వానికి మార్పేరైన రాణి వారు వేం చేస్తున్నారు? స్త్రీలలో నారీ శిరోమణి వేం చేస్తున్నారు? తమరి రాకతో మా ఈ రాజమహల్ గర్వపడుతుంది. మీరు ఇంత శ్రమపడి ఇక్కడి వరకు రావాలా? కాకితో కబురు పంపినా నేనే వచ్చేవాణ్ణి కదా. సెలవీయండి రాణి గారు, నేను ఏం చేయవలను? శివగంగలో పరిస్థితులు చేజారిపోతున్నాయి. నేను సైనికులకు అడవులలో பாடுபடின ராஜமஹாலிலோ சிக்ஷன் இஸ்துன்னான். கவலை வேண்டாம், அனைத்து உதவிகளும் செய்கிறேன். நீங்களும் உங்கள் படையும் விருப்பாச்சி கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம். குயிலி, நீதான் ஆங்கிலேயருக்கு நெருப்பாய் இருப்பாய். அவர்கள் ஆயுத கிடங்கை அழிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணையிட்டால் அனலையும் விழுங்குவோம். நீங்கள் கண்ணசைத்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம். படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா? நம் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர். ஆனால் ஆங்கிலேயரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஹைதர் அலிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதில் இல்லை. இப்போது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன். நல்ல திட்டம், உடனே புறப்படுங்கள். நாங்கள் வேலுநாச்சியாரிடம் இருந்து வருகிறோம். உங்கள் அரசரை காண வேண்டும். आपको देखना वेलुनाचर का सनीचान श्लोक आपको है. हमार बोल उनको. अस्सलाम वालेकुम नवाब. அலைக்கும் சலாம். உதவி கேட்டு எங்கள் ராணியாரிடமிருந்து 3 முறை ஓலை அனுப்பியும் தங்களிடம் இருந்து பதில் ஏதும் வரவில்லை. இது போன்ற முக்கியமான ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியாரிடம் தான் பேச முடியும். உடனே அழைத்து வருகிறோம். மிக்க மகிழ்ச்சி. अस्सलाम वालेकुम नवाब. उसको जरूरत रही है, मैं आंजी हूँ. அதற்கு அவசியமில்லை நவாப், நான் இங்கே இருக்கிறேன். தங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது? வெள்ளை பரங்கியரின் அடாவடித்தனமும் மட்டுளியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வியர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர் நம் மக்கள். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு. காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்கியது நாம். ஆனால் கட்டளையிடுவது அவன். ஏரி கட்டி குளம் வெட்டி வரப்பு உயர்த்தி வாய்க்கால் போட்டு பலம் சேர்த்தது நாம். ஆனால் வரி வசூலிப்பது பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் வஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள். அவர்களை பழி தீர்க்க வேண்டும். தாய் மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு தங்கள் ஆயுதப்படையின் உதவி தேவை. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுக்காகவும் தான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்களை இப்போதே உங்களுடன் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமை ஏற்று வருவான். மிக்க நன்றி. உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள். 4 திசையிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலேய தளபதி பாஞ்சோரையும் ஜோசப் ஸ்மித்தையும் உயிருடன் எனக்கு வேண்டும். தாயே, பாஞ்சோரை பிடித்து விட்டோம். Please forgive us. Give us life. We are leaving your country. We will not trouble you anymore. Don't you know English? I don't know only English. I am well versed in Malayalam, Kannadam, Urdu, Telugu, French, as in I have learned all the 7 languages. Tandan nirandara cheyyunnu karmangal tandan anubhavichedugonne varu. This is Malayalam. Pradinche pedavula kanna sahayam chese chetulummina. This is Telugu. Janani janma bhumischa swargadhabi gariyasi. This is Sanskrit. ದೇಶಂ ನಮ್ದೆ, ಮಕ್ಕಳು ನಮ್ಮವರೇ, ಹಣ್ಣು ನಮ್ದೆ, ನುಂಕು ಯಾಕೆ ವರಿ ಕೊಡಬೇಕು? ಗೊತ್ತಾಯಿಂದಾ? ಹುರಿಗಿರದಾ? Listen, write and sign that we will never interfere with the ownership and the possession of Sivagangai Seemai. We do it like that. இவன் அறம் தவறியவன், நம் அரசரை கொன்றவன். இவனுக்கு கருணை காட்டக்கூடாது. உத்தரவிடுங்கள். இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறோம். அவசரம் வேண்டாம்.
வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் நாம். மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம். நிராயுதபாணியாக நிற்பவன் முன் ஆயுத பலத்தை காண்பிப்பது வீரத்திற்கு அழகல்ல. அவன் எப்போது நம் முன் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். கோட்டை நம் வசமாகிவிட்டது. இவன் பிழைத்து போகட்டும். எங்கே எங்கே என் படை தலைவி குயிலி? மரணமே துச்சம், மானமே மிச்சம். தாய் மண்ணே உயிரிலும் மேலானது என்பதை நிரூபித்து விட்டாயே குயிலி. திமிர் பிடித்த திமிங்கில கூட்டத்தை தீச்சுடர் ஏந்தி அழித்து விட்டாயே. என்றும் எங்கும் குயிலி புகழ் வாழ்க. வெற்றிவேல் வீரவேல். மருது பாண்டியரே, எடுத்து வாருங்கள் நம் அனுமன் கொடியை. நம் சிவகங்கை மண் மீது மீண்டும் பறக்கட்டும். நாச்சியார் மீட்ட மண்ணின் கொடி, பெண்கள் வீரம் சொல்லும் மானக்குடி, மறைக்கப்பட்ட தமிழச்சியின் வீர வரலாறு. The colors, design and brilliant robes of Rajasthan have Indian and Western women for years. Gulmarya traditional folk dance of Rajasthan is not just act of singing, dancing, but a symbol of womanhood. It's also inspiration to many fashion bandits, paying a tribute to them that the Rajasthani Krishna committee. So, join your hands together for a breathtaking performance.
by our 8th grade girls.
honorable chief guests, guests of honor, Reverend Manager Sister, Reverend Mother Superior, Reverend Principal Sister, Fathers and Sisters, all the teaching and non-teaching staff, dear students and parents, good evening one and all. It is a true privilege and honor for me to have this opportunity to stand before you to propose vote of thanks for all those who have made this event a spectacular one. First and foremost, I would like to express my sincere gratitude to Mr. D. Vamsidhara Reddy, PPS, Superintendent of Police, West Region, Puducherry, who inspired of his numerous and adding charm to this event. Thank you so much for your interesting and thought-provoking address. Once again, thank you so much for giving your previous time on our annual day celebration. Let me take this opportunity to Reverend Sister Fonsi Mariam, FCC, Assistant Provincial Superior, SSC Province Thrissur, Kerala, and Reverend Father Jojo Cheriantandant, CMI, Visar Singh Mary, Siro Malabar Church, Gorimedu, and Reverend Father S. Albert, Rector Our Lady of Lord Shine Villianur, all the village headmen, K. Manavali, and Mr. S. Lunganathan, parent representative, for gracing this occasion. No program can be fulfilled and any program cannot be success without your present and inspiring words of yours. Next, I must mention our deep sense of appreciation and thanks to our beloved manager, Reverend Sister Alfie John, with whom we are all acquainted. We are so blessed to have such an amazing sister, and her soft-spoken nature has captured the heart of students and teachers. Thank you so much for being here, sister. Just as the sailor helps the boat to go the right direction, like the guidance of our principal, with immense pleasure, I would like to extend my sincere gratitude to our respected principal, Reverend Sister Selna Torres, for guiding us to make this event a great जनगण